One-step solution for your travel needs. Make your fun holidays. See the world, feel the smile. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. இந்த ஆஃபீஸ்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வீட்டில் வந்து படுத்துருவேன். அந்த பேச்சுலர் ரூமில் இருக்க கேரக்டர்ஸ்லாம் இருக்கானுங்களே, பாம்பு, அன்பு, இவனுங்க எல்லாம் வருவானுங்க பாருங்க படத்தில். இது எல்லாமே அப்படியே லிட்ரலாக வந்து என் லைஃப்பில் அப்படியே ரீக்ரியேட் பண்ணிருக்கேன். Why no curly hair for you? For me, எல்லாரும் கேர்லி ஹேரோட வந்தா கர்லிட்டோ கபானா மாதிரி இருக்கும் அந்த இது. அது சில பேருக்கு கண்ணு பிடிக்கும், சில பேருக்கு காது பிடிக்கும், சில பேருக்கு எல்லாருக்கும் ஒன்று பிடிக்கும். ஆனால் உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார். சுண்டி விடணுன்றது கதை, அதை சுண்டி விடுறதுனால நடக்கிறது கதை, அதை சுண்டி விடுறது அவர் ஸ்டைலாக பண்ணுறது அவரோட ஸ்டைல். பல ஐட்டம் காமிச்சேன், அதில் இந்த ஐட்டத்தை மட்டும் எடுத்துக்கிட்டார். சரி, ஆளா நானே இருந்துட்டு போறேன். கலர்ஃபுல்லாக காலேஜ் கிட்ஸ் அப்படி இப்படின்னு இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்துட்டு ஓ இது அந்த படமாக இருக்குமா, எக்ஸாக்டாக சொல்லலாம் டான் அப்படின்னு சொல்கிறேன். பட் என்னென்னா காசே இல்லாத டைமில் ஒரு 3 கோடிக்கு படம் பண்ணும்போது கூட பண்ணால் புதுசாக தான் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் பண்ணோம். இன்னொன்று எங்கள் ப்ரொடக்ஷன் ஏஜிஎஸ் அவங்க வந்து நீங்கள் டான் மாதிரி போய் நான் கதையை சொன்னேன்னா தம்பி இது டான் மாதிரி இருக்குன்னு வெளியே அமைச்சிருப்பாங்க. கரெக்டா இல்லையா? அப்போ அது டான் இல்லைல்ல. ஆனா ஒரு தப்பு பண்றதுனால லைஃபே மாறுது. அந்த தப்பு பண்றது தப்பே இல்லை. ஹலோ ஆல். ஸோ நம்ம கூட இன்னைக்கு யார் இருக்காங்கன்னா தி டிராகன் டீம் தான் இருக்காங்க. எஸ், இன்ட்ரொடக்ஷனே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஆல் ஓவர் சோஷியல் மீடியா அவங்கள பற்றி தான் ஃபுல் பஸ் போயிட்டுருக்கு. ஸோ ஹவு டு யூ ஃபீல்? படம் நினச்சி முடிச்சிருக்கீங்க, ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னும் போது ஹவு டு யூ ஃபீல்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன because we are receiving a lot of love for our film and also vice versa, which is fine. It's a part and parcel of a film. But we are only waiting for audience to come and watch our film, and they love more when they come out of the theatre. So I'm enjoying the process and the journey right now. Definitely they love. So உங்களுக்கு எப்படி இருக்கு? சந்தோஷமாக இருக்குங்க. ஏன்னா ஒரு 2 வருஷம் கழித்து திருப்பி வரோம். ரொம்ப நாளாக சில நேரத்தில் சில இடம்லாம் போகும்போது ஏன் லேட் ஆகுது அந்த மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் 2 years 4 months கிட்டத்தட்ட 3 months நினைக்கிறேன் கழித்து படம் வருது. ஆடியன்ஸ் எல்லாம் பார்க்க போகிறாங்கன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஆமாம். ஓகே, உங்களுக்கு சார். அண்ட் உங்ககிட்ட கேட்கும் போதே நான் கேட்கணும்னு நினச்சேன். நீங்களுமே ஒரு கேப்க்கு அப்புறம் தான் இந்த படம் பண்ணியிருக்கீங்க. நானாச்சும் 2.5 வருஷம், 5 வருஷம். அதுதான் ஆமாம். அது நான் நடுவில் தெலுங்குக்கு போயிட்டேன். ஸோ ஆக்சுவலாகவே நான் படம் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேர் லைக் என்ன சொல்கிறது, அந்த கேப் எல்லாருக்குமே இருக்கும். பட் என் கேப் வந்து கரெக்டாக அந்த 4-5 years பிகாஸ் நான் ஓமேக்கரில் போய் தெலுங்குல ரீமேக் பண்ணேன். ஆஃப்டர் லாக்டவுன் தெலுங்குல போய் ரீமேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திரும்பி தமிழில் இங்கே வந்திருக்கேன். பட் இயர்ஸை விட நம்ம என்ன மாதிரி படங்கள் பண்ணுறோம், என்ன படங்கள் கொடுக்குறோம், நம்ம மேலே வச்சுருக்க நம்பிக்கையை ஆடியன்ஸ்க்கு காப்பாற்றுறோமா அவங்க அப்படின்றது தான் இது. திரும்பி 5 வருஷம் கழிச்சு பிரதீப்போட, அதுவும் என் ஃப்ரெண்டு வந்து இந்த நான் 5 வருஷம் கேப்பில் என் ஃப்ரெண்டு அவர் ஹீரோவாகி ஒரு 100 crores படம் கொடுத்துட்டு இப்போ அவரை வச்சு டைரக்ட் பண்ணுறன்றது ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கு தான் வெயிட் பண்ணீங்களா? மேபி எங்கள் 2 பேரோட 2வது படம் ஆஸ் ஆக்டர் அண்ட் டைரக்டர் ஒன்றா இருக்கணுமோ, அதனால் இதாக இருக்கலாம். அப்போ அவங்க உங்ககிட்ட வந்து நான் இப்போ ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கிரிப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்கல்ல, அப்போ அந்த ஜேர்னி எப்படி இருந்துச்சு உங்கள் 2 பேருக்குள்ளேயும்? அதை எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு. பிகாஸ் யூ கைஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸில். லவ் டுடே ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து நான் கேட்டேன், என்னை வச்சு டைரக்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு வந்து கேட்டேன். ஆனால் பயப்படாதீங்க, ஏன்னா படம் ரிலீஸ் ஆகலைல்ல, என்னடா இவன், ஏன்னா ஒரு படம் பயங்கர ஹிட்டு. எல்லாம் அவருக்கு யாரெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, என்ன ஹீரோஸ், என்ன ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் எல்லாமே எனக்கு தெரியும். அதனால் வந்து நம்ம ஃப்ரெண்டுன்னு அட்வான்டேஜும் எடுத்துக்கக்கூடாது. அப்புறம் ஃபோன் எடுக்கிறது நிறுத்திட்டாருன்னா, ஸோ அதனால் டிஸ்க்ளைமர்ஸ்லாம் போட்டேன். எனக்கு புரியுது நீங்கள் என்ன பட்ஜெட், அது எல்லாமே புரியுது. அந்த இடத்துக்கு நான் வந்துட்டேன்னா, உங்களோட மார்க்கெட்டை மேட்ச் பண்ணுற லெவலுக்கோ இதுக்கு நான் வந்துட்டேன்னா பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டேன். அப்படி வந்துட்டால் கண்டிப்பாக பண்ண போகிறேன், எனக்கு என்ன அப்படின்றது தான் அது. ஏன்னா எங்கேயுமே ஃப்ரெண்ட்ஷிப்பும் பிஸ்னஸும் வேறு, அந்த இதை வந்து நம்ம குழப்பிக்க வேணாம் அப்படின்ற முடிவில் இருந்தோம். ஸோ லவ் டுடே முடிஞ்சது, அது நடந்துச்சு. அதுக்கப்புறம் அவரே வந்து பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்டார். ஏன்னா ஒரு வாட்டி ப்ராமிஸ் பண்ணக்கூடாது. ஒரு வாட்டி ப்ராமிஸ் பண்ணிட்டா அதை கீப் அப் பண்ணணும் லைஃப் லாங். இட் வாஸ் அ ப்ராமிஸ் மேட் அண்ட் இட் இஸ் அ ப்ராமிஸ் கெப்ட். வி போத் இது
ஸோ நாங்கள் பண்ணலான்றதை ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணுறது வந்து அந்த மொமெண்ட். பட் டிராகனோடைய சக்ஸஸ், டிராகன் மக்கள் எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேர் திரும்பி படம் பண்ணால் நல்லாயிருக்கும், இதுக்கு மேலே படம் பண்ணுறோன்றது மக்களோட எதிர்பார்ப்பு கேட்டு மட்டும்தான். நீங்கள் ஹேர் ஸ்டைல் பற்றி சொல்லும் போது எனக்கே டவுட் வருது, அவர் கேர்லி ஹேரா, அவர் வேவி ஹேரா, அவர் ஸ்ட்ரெயிட்டா, எனக்கே இல்லை அது ஃபுல்லாக அவரோட எஃபர்ட். அவன் பிரதீப் வந்து லவ் டுடேக்கு அப்புறம் ஹி ஹஸ் groomed himself in a way which suits for the character also is இது. அது ஃபுல்லாக இப்போது விக்னேஷ்வன் சார் படத்துலையும் வந்து ஒரு செட் ஆஃப் லுக் இருக்குது. ஸோ அதுக்கு மெயின்டைன் பண்ணுன்றதுக்காக லைக் யூ நோ ஹி ஹஸ் groomed himself in a way. நான் என் படத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 3 லுக் அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு என்ன சார் அப்படி ஒரு கேர்லி ஹேர் மேல ஒரு லவ்? உங்களுக்கு ஏதாவது லவ்வர் அப்படி இருக்காங்களா, இல்ல எக்ஸ் ஏதாவது அப்படி இருந்தாங்களா? கைண்டாவா? இல்லை ஏன் ஒரு எக்ஸுக்கு ஒரு ஹேர் ஸ்டைல் இருந்துச்சு. ஆனால் அப்பப்போ நான் கூட சில பேர் வந்து கேர்ள் பண்ணுவாங்க. நான் சொல்றது ஹேர் வச்சு அந்த மெஷின் டைசன்லாம் வச்சு பண்ணுவாங்கல்ல, ஆமா, அந்த கேர்லி ஹேர் இல்லை, நேச்சுரலாக ஒரு கேர்லி ஹேர் ஒன்று இருக்குது. அது மேலே ஒரு ஃபேசினேஷன் இருக்கு. ஆனால் உங்கள் எக்ஸ் யாருமே அப்படி நான் பார்த்தது. அது உனக்கு தெரிஞ்ச எக்ஸ், உனக்கு தெரியாத கேர்லி இருக்கா? ஸ்கூல் டைம்ல எந்த டைம் லைன்ல இது? கீர்த்தின்ற வார்த்தைக்கே சம்பந்தம் இருக்கு. அந்த கீர்த்தி வார்த்தை இந்த கேர்லி ஹேர் டைம் லைன் எப்போ? காலேஜ். நான் ஸ்கூல் பாய்ஸ் ஸ்கூல்ரா, நான் பொண்ணுங்களே கண்ணாலே பார்த்து. கீர்த்தி தான் கேர்லி ஹேரா? ஆமா ஆமா ஆமா. எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டீங்க சார். எது கீர்த்தி இல்லை உங்க பேரு? அது எப்படி கீர்த்தியா இருக்கும்? அதை எப்படி வைப்பேன்? ஆனா பொண்ணுங்களுக்கு மட்டும் வைக்கலையே, அவருக்கும் கேர்லி ஹேர் அது தான் அழகுங்க. வச்சிருக்கீங்க. அது ஆக்சுவலா நல்லா இருக்கு, அவருக்கு ரொம்ப அழகா இருக்கு. அவருக்கு அது அவருடைய லுக், அவர் கேரி பண்றாரு, அவ்வளவுதான். அண்ட் கயோடுக்கு கேர்லி ஹேர்லாம் அவங்களுக்கு மட்டும் ஏன் why no curly hair for you? For me, எல்லாரும் கேர்லி ஹேர்னோட வந்தா கர்லிட்டோ கபானா மாதிரி இருக்கும் அந்த இது. அது பட் இப்போ அதான் சார் ட்ரெண்ட், கேர்லி ஹேர் ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அதே சமயம் உங்களுக்கு பிடிக்கவும் செஞ்சிருச்சு அப்படின்னு தோணுச்சு. சில பேருக்கு கண்ணு பிடிக்கும், சில பேருக்கு காது பிடிக்கும், சில பேருக்கு ஏதோ பிடிக்கும். அவர் ரியாக்ஷன் தான் சிரிக்கிறேன் நான் சீரியஸா. இல்ல ஒருத்தவங்களுக்கு ஒரு இது இருக்கும். மேபி இந்த ஹேர் நூடுல்ஸ் மண்டை அப்படின்றது ஒரு இல்ல, நீங்க தான் ஐகானிக். எல்லாருக்கும் ஒண்ணு பிடிக்கும், ஆனா உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அதுதான் சரி போச்சு. என்ன சார் ஏதோ உள்குத்து இருக்கா ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள? ஆமா சார், ஆனா பயங்கரமா எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. டைசன்லாம் பிரசன்ட் பண்ணிருக்கீங்களா? இருக்காது இல்லையா? அப்படி இது அவன் ரியாக்ஷன் அப்படியே இருக்க வேண்டியதுதான். ஆமா போல இருக்கு. இல்ல நான் என் தங்கச்சிக்கு கிஃப்ட் பண்ணியிருக்கேன். அவள் கல்யாணம் ஆச்சு இப்பதான், அவளுக்கு அதான் கிஃப்ட் பண்ணேன். அதனாலதான் தெரியும். நீங்க ஒரே பையன் தானே? நான் ஒரே பையன்டா. தங்கச்சினா ஊர்ல வேற தங்கச்சி இல்லையா, கசின் தங்கச்சிடா. தங்கச்சி. ஓகே. அண்ட் ஜென்ரலாகவே வந்து எந்த ஒரு படம் இப்போ ட்ரெய்லர் பார்த்தாலே அதுக்குன்னு ஒரு அதை பற்றி விமர்சனம் பண்ணுறது, அதுக்கு ஒரு கிரிட்டிக் இருக்காங்க ஜென்ரலாகவே இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேட் கேர்ளுக்கு வந்ததை நம்ம பார்த்தோம், அந்த பேக்லாஷஸ். அந்த மாதிரி இந்த படம் பார்க்குறப்போ வேற ஒரு படத்தோட ரிசம்பிளன்ஸ் இருக்குது, இந்த படத்தோட ரிசம்பிளன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது அப்படி இல்லை. ஏன்னா நாங்கள் ட்ரெய்லரில் அவ்வளோதான் காமிச்சிருக்கோம். நாங்கள் ட்ரெய்லரில் வந்துட்டு ஒரு 10% ஆஃப் த ஃபிலிம் காமிச்சிருக்கோம். ஓகே. அந்த 10% ஆஃப் த ஃபிலிம் வந்துட்டு காலேஜ்குள்ளே இருக்கிறதுனால, கலர்ஃபுல்லாக காலேஜ் கிட்ஸ் அப்படி இப்படின்னு இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்துட்டு ஓ இது அந்த படமாக இருக்குமா, எக்ஸாக்டாக சொல்லலாம் டான் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் என்னென்னா நான் நான் ஓமை கடவுளுக்கு அப்புறம் வரேன், அதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருக்கேன். நான் காசே இல்லாத டைமில் ஒரு 3 கோடிக்கு படம் பண்ணும்போது கூட பண்ணால் புதுசாக தான் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் பண்ணோம். பிரதீப் வந்து லவ் டுடேக்கு அப்புறம் இந்த படத்தில் வராரு. ஒரு இதுக்கப்புறம் ஒரு ஹை கான்செப்ட் அப்படின்ற ஒரு புது மேட்ரு வச்சுட்டு. இன்னொன்று எங்கள் ப்ரொடக்ஷன் ஏஜிஎஸ் அவங்க வந்து நீங்கள் டான் மாதிரி போய் நான் கதையை சொன்னேன்னா தம்பி இது டான் மாதிரி இருக்குன்னு வெளியே அமைச்சிருப்பாங்க. கரெக்டா இல்லையா? அப்போ அது டான் இல்லைல்ல. ஃபர்ஸ்ட் செகண்ட் ஆடியன்ஸ்க்கு அந்த டவுட் வர்றதுக்கு, காமன் ஆடியன்ஸ்க்கு அந்த டவுட் வர்றது தப்பே இல்லை. காலேஜ் படமாச்சு டான் மாதிரி இருக்கே இது மாதிரி இருக்கேன்னு. இப்போ வேற ஒரு, ஏன்னா அந்த படம் பெரிய ஹிட்டு, அதனால அதோட கம்பேர் பண்ணுறாங்க. நிறைய காலேஜ் படம் வந்திருக்கு அந்த பேக் ட்ராப் அந்த கலர்ஸ்ன்றதுனால. பட் உங்களுக்கு இப்போ மற்றபடி அதில் ஆக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கு. இப்போதைக்கு நான் அதை வாங்கிக்கிறேன். ஏன்னா உங்கள் ஆடியன்ஸாக உங்களை ஒரு விஷயத்த மறைச்சி வச்சுருக்கோம். அதை வந்து உங்களுக்கு சொல்லி உங்களை அதை தேட்டரில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். பார்த்து தெரிஞ்சுக்கோ அப்படி இல்லை, தேட்டரில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் ஆடியன்ஸ்னு ஆசைப்பட்றேன். இந்த கான்ட்ரவர்சிக்காக நான் அதை இப்போ நான் வந்து நாங்கள் புனித ஆத்மாக்கள்னு சொல்கிறதுக்கு ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக அதை சொல்லி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கிடக்கூடாதுன்றதுக்காக தான் ஸ்டில் கீப்பிங் இட் வெரி இது. நாளைக்கு படம் பார்க்கும்போது அப்படியே அதோட டைமென்ஷன்ஸ் மாறும். உங்களுக்கு ஓமை கடவுளை மேலே நம்பிக்கை இருந்ததுன்னா இந்த படம் பாருங்கள், அது டான் கிடையாது.
அண்ட் அது ஒரு சாஃப்ட் டோனாக இருந்தது சார். நம்ம ஓமை கடவுளை பார்க்குறப்போ அந்த கேரக்டர்ஸ்லாமும் இவர் வந்தோடனே ஒரு ரக்கட் பாய் மாதிரி தான் எங்களுக்கு தெரிஞ்சார். அண்ட் நிறைய பேர் சொல்கிறாங்களே சார் உங்களுக்கு இப்போ வந்து வேற ஒரு முன்னாடி நடித்த படத்தோட அந்த மேனரிசம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா? எனக்கு டோட்டலாக வித்தியாசமாக இருந்தது இந்த படத்தில் பார்க்கும்போது. பிகாஸ் இந்த சிகார் ஸ்டைல்லாம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. ஸோ அது எப்படி நீங்கள் சொன்னதா அவர் சொன்னதா அந்த ஸ்டைலு? இப்போ சுண்டி விடணுன்றது கதை, அதை சுண்டி விடுறதுனால நடக்கிறது கதை, அதை சுண்டி விடுறது அவர் ஸ்டைலாக பண்ணுறது அவரோட ஸ்டைல். ஓ அதை நீங்கள் தான் ஆமாம், அந்த எந்த ஸ்டைல் விதமாக பண்ணலான்றதை கிராக் பண்ணணும் அவ்வளோ. சுண்டி விடணுன்றது இது மேம். அந்த சுண்டி அப்படி விடணுன்றது சுண்டு, அது அப்படி பண்ணுறதுன்றது அந்த அப்படி பிடிச்சி அப்படி அடித்தா அப்படி இதாகிறதுன்றது அவருடைய கையிலேருந்து பண்ணுவாங்க யூஸ்வலாக. நான் டேரக்டர்கிட்ட வாயிலேருந்தே பண்ணிட்டான் அப்படின்னு கேட்டேன், அவ்வளோதான். அவருக்கு கதையில் அது இதுவாக இருந்ததுனால சுண்டி விடுறது அதான். ஸோ அதே மாதிரி அவர் நிறைய வச்சிருக்காரு, இன்னும் நிறைய இதெல்லாம் வச்சிருக்காரு. பட் அடுத்தடுத்த டேரக்டர்ஸ் தேவைப்பட்டால் அதை வந்து பல ஐட்டம் காமிச்சேன், அதில் இந்த ஐட்டத்தை மட்டும் எடுத்துக்கிட்டார். ஸோ அது இது அட் த எண்ட் ஆஃப் த டே கதை மட்டும்தான் சொல்லியிருக்கோம், வேறு எதுவுமே சொல்லலை. திஸ் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் த ஃபிலிம். இது பண்ண உங்களுக்கு இதுவாக இருக்குல்ல, இதனால வர ரிவீட்டை பார்க்கும்போது உங்களுக்கு என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, அதான் ரொம்ப அந்த ஒரு ஆட்டிடியூடோட அந்த மாதிரி நாங்கள் உங்களை பார்க்கல. நீங்கள் காமிக்கலாக நீங்கள் பேசுவீங்க, அந்த சின்ன சின்ன கோவம் நாங்கள் லவ் டுடேல பார்த்துருக்கோம். பட் இந்த படத்தில் வந்து ஒரு மாதிரி ரூடாகவே இருந்த மாதிரி இருந்தது. ஆமாம், டிராகனோட ஃபஸ்ட்டு கொஞ்சம் இனிஷியல் டைம் ஆஃப் த ஃபில்ம் வந்து அவன் அந்த மாதிரி தான் இருப்பான். கொஞ்சம் ரூடாக, தென்னாவட்டா, அது எல்லாமே அந்த கேரக்டரு அவர் டிசைன் பண்ணது அப்படி தான். ஸோ எனக்குமே சில நேரத்தில் இது கொஞ்சம் வந்து ரொம்ப ரூடாக இருக்கானோ அந்த டவுட்ஸ்லாம் இருந்துச்சு. அப்போது நான் கேட்கும்போது அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் அவர் எனக்கு சொல்லுவார், இது இல்லை இது இப்படி தான், இந்த லெவல் ஆஃப் திமிர்னஸ் இருக்கணும், இந்த லெவல் ஆஃப் ஆட்டிடியூட் அதில் இருக்கணும் அப்படின்னு அவரோட டிசைன் தான் அந்த கேரக்டர். ஆமாம், அது ஆக்சுவலாக அவரோட டிசைன் தாண்டி கொஞ்சம் காலேஜில் அவரும் அப்படி தான் இருந்தார். ஓ, உங்களோட ரிசம்பிளன்ஸ் அது? இல்லை ரிசம்பிளன்ஸ்ன்ட்டு அப்படின்னு ஃபுல்லாலாம் சொல்ல முடியாது. சி இப்போ நார்மலாக நான் பேசும்போதே நான் நார்மலாக பேசுகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் பார்க்குற சில பேருக்கு வந்து என்னடா கொஞ்சம் நக்கலாக இருக்க மாதிரி இருக்கும். அது வந்து நம்மளோட உடல் அமைப்பு, நம்ம பேசுகிற விதம் மேபி அப்படி இருக்கலாம், அது மிஸ்இன்டர்பிரேட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, இந்த கேரக்டர் வந்து படமாக பார்க்கும்போது இல்லை, ஒரு ஒரு நல்லவனாக மாறினா கதை கிடையாது, கதை நடக்காது. நல்லவனாக இருந்தப்பா நல்லவனாக மாறிட்டான்ப்பா, கதை இல்லை. இந்த ஃப்ளாஸ்லாம் இப்போ ஹியூமன்ஸ் எல்லாருக்குமே ஃப்ளாஸ் இருக்குது, நம்ம அதெல்லாம் மறைச்சிக்கிட்டு இது. இப்போது எனக்கு ஃப்ளாட் கேரக்டர்ஸ் ரொம்ப பிடிக்கும். இப்போ நீங்கள் ஓமை கடவுளை பார்த்தீங்கல்ல, அதுவே ஃப்ளாட் கேரக்டர் தான். அவன் கல்யாணத்துக்கு அப்புறம் அவனுக்கு இன்னொன்று ஒரு பொண்ணு மேலே ஆசை வரும். உங்களுக்கு அதில் எதுவுமே தப்பாக உங்களுக்கு கன்மையாகல, ஏன்னா காட்டுற விதம் தான் எல்லாமே, சொல்கிற விதம் தான் எல்லாமே. ஏன்னாப்பா கல்யாணத்துக்கு அப்புறம் ஒருத்தர் இது வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஆங்கிளே தப்பு இல்லை. ஸோ கதை சொல்கிறதுக்கு ஒருத்தன் அப்படி இருந்தால் இந்த பொண்ணோட அருமையை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த இது தேவைப்பட்டுச்சு. எப்போவுமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு இன்னொன்று ஒரு ஆல்டர்னேட்டிவ் வரும்போது தான் அதுக்கான அருமை தானாக தேடி வரும், புரியும். அந்த மாதிரி தான் இந்த படத்துலையும் இந்த கேரக்டர் வந்து இப்படி இருக்குது, அது மாறுறதுக்கு போது அந்த கேரக்டர் அந்த ஆர்க் நடக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து எம்பத்தைஸ் ஆவீங்க. அதாவது இப்போது ஒரு செட் ஆஃப் ஃபிலிம்ஸ், பெரிய ஹீரோஸ், அந்த எந்த ஃபிலிம்ஸில் ஒரு ஹீரோ ஸ்டார்டிங்லேருந்தே நல்லவராக இருக்கிற மாதிரி படங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஆஸ் அ டேரக்டர் எனக்கு ஃப்ளாட் கேரக்டர்ஸ் காட்ட பிடிக்கும். எனக்கு ஃப்ளாடுன்றதை விட ஹியூமனாக காட்ட பிடிக்கும். ஓகே, அண்ட் நீங்கள் பண்ணதில் வந்து ஒன்று ஹிட் ஆனது என்னென்னா, உண்மையாலுமே நம்ம காலேஜ் படிக்கும் போது ஒரு பின்பத்தில் தான் வாழ்ந்துட்டு இருப்போம். நம்ம தான் வந்து சூப்பர் போல், கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டா கூட காலேஜில் வி ஆர் எவ்ரி திங் அப்படி இப்படின்னு இருப்போம். ஆனால் ஒரு ஹிட்டு நடக்கும், அதுவும் அந்த காலேஜ் முடிகிறப்பே நமக்கு அந்த ரியலைசேஷன் வந்துடும். ஆனால் இவர் பயங்கரமாக அந்த அரியர்லாம் வைப்பேன் அப்படி இப்படின்னு அப்பவும் சுற்றிட்டு இருந்த மாதிரி காமிச்சாங்க. பட் அந்த டுவார்ட்ஸ் த எண்ட் ஒரு பயம் வரும், ஐயோ வேலை பார்க்கணுமா, வேலை கிடைக்கணுமா அப்படின்னு. அந்த காம்பவுண்டை தாண்டோன்னே உங்களை பார்த்து கை தட்டினவன் எல்லாம் காணா போய் லைஃப்பில் செட்டில் ஆகி ஜாலியாக இருப்பான். நீங்கள் வந்து ஆரம்பித்த இடத்துலையே இருப்பீங்க. ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பயம் வரும். அதுதான் டிராகன். ஒருத்தன் காலேஜை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணுறான், காலேஜ் ஹீரோ ரியல் லைஃப்பில் he becomes a failure, zero. அவன் எப்படி லைஃப்பை ஃபேஸ் பண்ணுறான், அவனுக்கு என்ன நடக்குது, அவன் என்ன பார்த்து சூஸ் பண்ணுறான், அதுதான் டிராகன். அண்ட் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சது, அந்த சேலரி வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்கி கொடுக்குற மாதிரி, அந்த மாதிரி ரியல் லைஃப்பில் என்னைக்காவது நடந்திருக்காங்க? சேலரி வந்து வாங்கி கொடுத்ததில்ல, ஆனால் இந்த ஆஃபீஸ்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வீட்டில் வந்து படுத்துருவேன். இந்த ரூம் ஒன்று இருக்கும் எங்கள், அந்த ரூமில் வந்து கொஞ்சம் அங்கே தஞ்சம் அடைஞ்சிருது, இல்லைனா பார்க்கில் போய் உட்காந்துருது, இல்லைனா பீச்சில் போய் உட்காந்துக்கிறது, இந்த மாதிரி. அப்புறம் ஆஃபீஸ் டைமிங் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு போகிறது, இதெல்லாம் பண்ணியிருக்கேன்.
அது எல்லாம் ஆனால் 2 வருஷம் இதான் என் வாழ்க்கையாகவே இருந்தது. அந்த பேச்சுலர் ரூமில் இருக்க கேரக்டர்ஸ்லாம் இருக்கானுங்களே, பாம்பு, அன்பு, இவனுங்க எல்லாம் வருவானுங்க பாருங்கள் படத்தில். இது எல்லாமே அப்படியே லிட்ரலாக வந்து என் லைஃப்பில் அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த அந்த லொக்கேஷன், அந்த பேச்சுலர் பேட் முதற்கொண்டு. ஸோ கொஞ்சம் அதான் என்ன நினச்சி பார்க்கும்போது எனக்கு என்னென்னா, என் லைஃப்பில் நான் இருக்கிறது எல்லாத்தையும் இவனை வச்சு பார்த்துக்கிட்டே இந்த மூவி படத்தில். அண்ட் அவருக்கும் பார்த்துருப்பாரு, தெரிஞ்சிருக்கும், அந்த ரேப்பும் உங்களுக்குள்ளே இருக்கும்ல அதை எடுக்கும்போது. என்னை வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பிரதீப் வந்து அப்படியே வாழ்க்கையில் கொஞ்சம் முன்னேறிட்டு போயிட்டே இருக்கான். நான் இன்னும் அப்படியே உட்காந்து அப்படியே ஜாலியாக உட்காந்து விளையாடிக்கிட்டு பசங்களோட பேச்சுலர் ரூமில் என்ன பண்ணுமோ அது பண்ணிட்டு இருந்தேன். ஒரு நாள் வந்து ஹைவே காதுன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தேன். வந்து காமிச்சிட்டு எப்படி இருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பார்த்துட்டு, கமல் பிரகாஷ்ன்ற டைரக்டர் கிங்ஸ்டன் ஒரு படம் பண்ணுறாரு. அந்த டைரக்டர் டைரக்ஷன்ல நடிச்சிருந்தான் ஹைவே காதுலின்னு. அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து எனக்கு காமிச்சிட்டு எப்படி இருக்கு ப்ரோ, ஃபீட்பேக்லாம் நல்லா இருக்குடா, இது இப்படி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவன் போயிட்டான். அப்படியே படுத்துட்டு அப்படியே இது பண்ணிட்டு இருக்காங்க. அன்புன்னு ஒரு ஃப்ரெண்ட் வந்தேன், டேய் பேர் உனக்கு அப்புறம் வந்தான், எவ்வளோ உழைச்சிட்டு எங்கே போயிட்டுருக்கான், நீ என்னடா இப்போ இப்படியே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை பார்த்து கேட்டதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதெல்லாம் எனக்கு இவனை பார்க்கும்போது அப்படியே பண்ணிட்ட மாதிரி இருந்தது. அண்ட் தென் இப்போ நீங்கள் சொன்னதை வச்சு சொல்கிறேன். இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்கன்னு சொன்னீங்கல்ல, பாரு இப்போது உங்களுக்கு அப்புறம் வந்தவங்க படம் பண்ணியிருக்காங்க அப்படி இப்படின்னு. அப்போது சக்ஸஸ்னால் இங்கே வந்து ஒருத்தருக்கும் ஒரு ஃபார்முலா இருக்கும், ஒரு டெக்னிக் இருக்கும். இப்போ யங்ஸ்டர்ஸ் கேட்டிங்கன்னா பணம் சம்பாதிக்கிறது தான், எப்படியாவது மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்கும், இல்லை ஃபேம் கிடைச்சா போதும்னு ஒரு கூட்டம் இருக்கும். பட் ஆக்சுவலி வாட் சக்ஸஸ் மீன்ஸ் டு யூ, ஆல் தி த்ரீ ஆஃப் யூ கேட்குறேன். I think today the meter of success people think have misunderstood that in a very wrong way. Day before yesterday only I was talking to one of my very close friends and we were having a conversation saying that everyone's success story journey is very different from each other, and I think we should be grateful for which position we are right now comparing to from where we started. That should be success for us more than comparing ourselves to someone else with what position they are and how happy they are. That would be very toxic for us because we would never be able to achieve that, because that's the whole different journey. So we should be very grateful with what journey we are going through, and we should always remind ourselves from where we have come to where we are. That should be the real success, then comparing ourselves to Be each grateful other. for Be what grateful. you have. Yeah, that should பியூட்டிஃபுல்லி சார். Yes, The yes, success. beautifully said. பீயிங் கிரேட்ஃபுல், அது ஒன்று. நம்ம ஹாப்பியாக இருந்தால் சக்ஸஸ், அவ்வளோதான். இல்லை என்ன விஷயம் பண்ணுறது, ஏதோ ஒன்று பண்ணுறோம், அதில் ஹாப்பினஸ் கிடைச்சா அது சக்ஸஸ். நீ பிரியாணி சாப்பிடும் போது ஹாப்பியாக ஃபீல் பண்ணனா சக்ஸஸ் தான். ஸோ வந்து எது என்ன ஹாப்பியாக ஃபீல் பண்ண வைக்கிறதோ அது சக்ஸஸ். ஓகே, அவ்வளோ. she's smiling. நம்ம எப்போவுமே சக்ஸஸ்ன்றதை காசை வச்சு மெஷர் பண்ணோன்னா, சக்ஸஸ் உங்களுக்கு மேலே ஒருத்தர் இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ உங்கள் பொசிஷனில் உங்களுக்கு மேலே ஒரு ஆங்கர் இருப்பாங்க, அந்த ஆங்கருக்கு மேலே ஒருத்தங்க இருப்பாங்க. 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறவனுக்கு மேலே 10 கோடி, 10 கோடிக்கு மேலே கோடி கோடி கோடி. ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு மேலே ஒருத்தர் இருப்பான், ஜக்கபர்க் மேலே ஒருத்தர் இருப்பான். அந்த மாதிரி நம்ம அதில் மெஷர் பண்ண முடியாது. அப்போ 1000 ரூபாய் சம்பாதிக்கிறவன் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லையா? அவன் ஹாப்பியாக இருக்கக்கூடாதா? சக்ஸஸ்ஃபுல்லுன்னு ஃபீல் பண்ணக்கூடாதா? தானே. என்ன பண்ணாலும் அதை நேர்மையாக உழைச்சி அந்த 1000 ரூபாவை சம்பாரித்து உங்களையும் பார்த்துட்டு உங்கள் குடும்பத்தையும் பார்த்துட்டு ஹாப்பியாக இருந்தால் அதே பெரிய சக்ஸஸ் அப்படின்றது ஒன்று. கரெக்ட். நம்மளே நம்ம ஒரு 5 years பேக் 6 years பேக் அப்படி தான் இருந்திருப்போம்ல. எப்போவுமே அப்படி தான் இருக்கும். கருத்து சொல்கிறதுனால திருந்திட்டோமோ இல்லை இதுவோமோ இல்லை, அது இருக்குது, எப்போவுமே இருக்குது. பட் இட்ஸ் இப்போது நான் என் பர்சனலாக என் லைஃப்பில் வைரம் ஒன்றை கையில் வைத்து, அதான் இந்த லைஃப்பில் டிக்கெட்லாம் தேவையில்லை, பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்துட்டா போதும் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் நான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன்னா இல்லை, நானே அந்த தப்பை நிறையா வாட்டி பண்ணியிருக்கேன். பட் நம்ம பண்ண தப்பை இன்னொருத்தம் பண்ணாதீங்கன்னு சொல்கிறோம். அண்ட் சில பேர் இருப்பாங்கல்ல, இப்போ ஒருத்தவங்க வளர்ந்துட்டாலே அவங்கள பேஷ் பண்ணுறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும். முக்கியமாக நீ எல்லாம் வளர்ந்துட்டியா அப்படின்னு கேட்குற அந்த டேர்ம் வந்து நம்மக்கிட்ட டேரெக்டாக வந்து கேட்க மாட்டாங்க, அவங்க செயலே நமக்கு தெரியும், நம்ம கூடயே இருப்பாங்க சில பேர். அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்குலாம் வந்து நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஒன்று, இப்போது நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு தேங்க்ஃபுல்லாக இருக்கிறதும் தேங்க்ஸ் சொல்கிறதுக்குமே டைம் ரொம்ப பத்தலை. ஸோ ஈச் டைம் அதுக்கு இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போதெல்லாம் அந்த இடத்துக்கே போயிட்டுருக்கு. 1000 கமெண்ட் வந்து நம்மளை பற்றி இப்போ ஒரு போஸ்ட் போடுறோம், சோஷியல் மீடியாவை எடுத்துக்கலாம், ஸோ அதே எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எல்லாம் வருதுன்னா அந்த 1000த்துக்கும் நம்ம தேங்க்ஸ் சொல்கிறதுக்கே டைம் இருக்காதுல்ல.
10 கமெண்ட் தான் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி நெகட்டிவாக ஒன்று வருதுன்னா அவங்களுக்கு போய் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அப்போ இந்த 1000 பேர் உங்களை நல்லா அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கம்மியாகிடுது இல்லை, நல்லா பண்ணவங்களுக்கு தானே இம்பார்ட்டன்ஸ் தரணும். ஸோ அது ஒன்று. ரெண்டாவது, இப்படி பண்ணுறவங்களுக்கு ஜாலியாக இருக்குது. ஏன்னா வந்து வளர்றோன்னு அவங்க அது மூலமாக சில நேரத்தில் வந்து நமக்கு வந்து அவங்க சொல்கிறாங்கல்ல, என்ன இவன் பண்ணிட்டான், இவனை இது பண்ணுறீங்க, ஓ அப்போ நான் வந்து ஏதோ பண்ணிட்டேனா அப்படின்ற தெரிய வருது, நம்மளும் ஒரு ஆள் தானா அப்படின்ற மாதிரி அதுவும் தெரிய வருது இல்லை. ஸோ வந்து ஓகே தான். இப்போ வந்து உங்களோட உங்களோட ஊமை கடவுளை படத்தில் வந்து ஒரு டிக்கெட் ஒன்று கொடுப்பீங்கல்ல, அதாவது அதை சேஞ்ச் பண்ண முடிஞ்சால் நம்ம சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது, அந்த மாதிரி ஒரு கோல்டன் டிக்கெட் கிடைக்குது. வாட் வில் யூ டூ இஃப் யூ கெட் அ கோல்டன் டிக்கெட் லைக் ஹவு Ashok Selvan got in ஊமை கடவுளை? வாட் வில் யூ டூ? I have got my golden ticket. There is a dragon. I've got my golden ticket. இப்போ அவங்க சொல்லிட்டாங்க, நீங்க 2 பேரும் அதை சொல்லக்கூடாது. போனவே தோணாது இப்படி சொல்றது. கோல்டன் டிக்கெட்டா? ஒரு விஷயத்த போய் மாற்றிக்கணும்னு நினச்சா என்ன மாற்றிக்கலாம் அதானே? ஆமாம், மாற்றிக்கூடாதுன்னு சொல்லிடாதீங்க. சிலதுக்கெலாம் தேவையில்லாமல் ஃபீல் பண்ணியிருக்க வேணாம், லைட்டாக எடுத்துருக்கலாம் சில சுச்சுவேஷன்ஸை. அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து மாற்றிட்டு இன்னும் ஜாலியாக இருந்திருப்பேன். இவ்வளோ தான் மாற்றிருப்பேன். அதாவது நம்ம இன்னொருத்தவங்க ஹர்ட் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிச்சுன்னா அதை மாற்றிருப்பேன். மெயினாக நமக்கே தெரியாமல் நிறைய பேர் நம்ம ஹர்ட் பண்ணியிருப்போம். அதெல்லாம் எனக்கு சில நேரத்தில் தெரிய வரும்போது நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். இதை நான் இப்படி சொன்னது இவங்களுக்கு இப்படி ஃபீல் ஆகிடுச்சுல்ல, இதை நான் வந்து இப்படி சொல்லியிருக்கக்கூடாது, நான் இன்றைக்கி சைலண்ட்டாகவே இருந்திருக்கலாம், இல்லைனா இதை வேறு மாதிரி கொஞ்சம் இன்னும் சொல்லியிருக்கலாம் அப்படின்றது வந்து ஒரு நாளும் நான் அதை வந்து நினச்சிட்ருக்கேன். ஸோ மாற்றணுன்றதா என்கிட்ட தான் எல்லாமே மாற்றிப்பேன். சூப்பர் சார். உங்களுக்கு இன்சிடெண்ட் அந்த மாதிரி? இல்லை, நான் ஓமை கடவுளுக்கு முன்னாடி வரைக்கும் என் லைஃப்பில் நான் எதையுமே மாற்றிக்க ஆசைப்படலை. ஏன்னா ஐ ஃபெல்ட் ஐ வாஸ் வெரி ஹியூமன். நான் என்ன சொல்கிறது, நான் என் சைட்லேருந்து எஃபர்ட் மட்டும்தான் போட்டிருக்கேன். அது எதுவாக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும். பட் அந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறமா தான் எனக்கு சில விஷயம்லாம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஐ ஃபெல்ட் நான் ஒர்க்குன்ட்டு ரொம்ப ஒர்க்குக்கு மட்டுமே நிறையா ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு ரிலேஷன்ஷிப்க்கு வந்துட்டு பெருசாக டைம் கொடுக்காதனால எனக்கு ஒரு பிரேக்கப்லாம் ஆச்சு. ஐ ஃபீல் ஐ ஷுட் பி அ பெட்டர் பேலன்ஸ் பர்சன் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். சிலதெல்லாம் நடக்க விடாமல் பண்ணியிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் அதான் அந்த அதான் உங்களுக்கு சொன்னல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, நம்ம ஊருக்கு உபதேசம் பண்ணுவோம் படம் எடுக்கிறோன்னு, அது ஆக்சுவலாக நமக்கே நம்ம பண்ணிக்கிற ஒரு இதுதான்ட்டு. ஐ ஃபீல் லைக் ஐ கேன் பி அ பெட்டர் பர்சன் இன் ஹேண்ட்லிங் ரிலேஷன்ஷிப் அண்ட் இது. நான் கொஞ்சம் அதான் அந்த ஒர்க் மேலே இருக்கிற அந்த அதான் சொல்கிறேன்ல, இந்த இதில் பேஷன், அதே சமயம் ஃபர்ஸ்ட் லவ் அதுக்கான போட்ட எஃபர்ட், அது கொடுத்த ஒரு வாய்ட் இருக்குல்ல, அதுக்கப்புறம் அந்த லவ் மேலெல்லாம் கொஞ்சம் ஆர்வம் போயிடுச்சு. லைக் இட்ஸ் நாட், அதுக்காக நிறைய இதானதுக்கப்புறம் இந்த வாய்ட் கண்டிப்பாக போகணும், ஹெவியாக தலையாட்டி கண்டிப்பாக போகணும்னா அந்த ஃபர்ஸ்ட் இருந்து ஒரு ஹிட் இருக்கும்ல, அது அதுக்கப்புறம் அது கண்டிப்பாக அது வந்து ஐயோ. ஸோ அதை போயிட்டு நீ இன்னும் கொஞ்சம் ரெண்டுத்தையும் இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு கொடுக்குற டைமை கொடுத்துருந்தீங்கன்னா அதெல்லாம் நடந்திருக்காதுல்ல. டெஃபினட்டாக அம்மா வேலைன்ட்டே இருக்குல்ல அப்படின்றத மட்டும் மாற்றிக்கலாமான்னு இப்போ தோணுது. எல்லாருமே இதை மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் வி மிக்ஸ் ஈச் அதர். சம்டைம்ஸ் வந்து எதுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும்னு நமக்கு தெரியாது. ஸோ இட் ஆல் ஹேப்பன்ஸ். ஸோ எஸ், பட் இட் வாஸ் அ வெரி குட் கான்வர்சேஷன் வித் யூ, ஆல் 3 of you. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரொம்ப அழகாக பேசுனீங்க நீங்களும். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கீங்க பார்க்க, சொல்லணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ. எடிட் பண்ணாமல் இதை போட்டுருங்க. எஸ், தயவு செஞ்சு போடுங்க, எடிட் பண்ணாதீங்க. எஸ், நல்லதெல்லாம் போடுங்கப்பா. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. One step solution for your travel needs. Make your fun holidays. See the world, feel the smile. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.